இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு தயிரை வச்சு ஒரு சுவையான குழம்பு பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு காரக்குழம்பு சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அதுக்கு நல்லா கெட்டியான தயிரை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இஞ்சியை நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தையும் நறுக்கிக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவோ இல்லைன்னா பேனோ எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் போடும்போது இன்னொரு சுவை ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டை கூட்டும். இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா அந்த இஞ்சி வாசனை வரணும் உங்களுக்கு. எல்லா பொருளும் கலந்து ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இது காரத்துக்காக உங்களுக்கு வேணுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகாய் வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக, அப்புறம் மிளகாத்தூள், தனியா பொடி, இதெல்லாம் போட்டு எப்படி நாம் ஒரு காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போமோ அந்த மாதிரி அந்த பொருளெல்லாம் போட்டு ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் 75% ஓவருங்க நம்ம வேலை. அப்புறம் கட் பண்ணி வச்ச இந்த கொத்தமல்லியை இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி அந்த நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதில் ஜஸ்ட்டு கொட்டி விடணுங்க. அவ்வளோதான். கொட்டி விட்டுட்டு ஒரு கலந்து பாருங்கள். அப்படியே அது ஒரு காரக்குழம்பு டெக்ஸ்சரில் இருக்கும். பார்க்குறதுக்கே அப்படியே நாக்கு ஊறுங்க. இதை இன்னும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. சாதத்தில் இந்த வெயிலுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.